கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம போன வாரம் வந்து பிலிப்பியர் அதிகாரத்தில் உள்ள வசனங்களெல்லாம் நம்ம தியானித்தோம். சும்மா அதை நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக அதில் உள்ள முக்கியமான வசனங்கள் மட்டும் நம்ம திரும்ப நினச்சிப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கோம், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்து முடிய நடத்தி வருவார் என்று. நம்மளை நற்கிரியையில் தொடங்கினவர் அவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தோ அதை வந்து நமக்குள்ளே அவரே அதை நடத்துவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிறவராக இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தேவனுடைய அன்பிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய அறிவிலும் உணர்விலும் நம்ம பெருகணும்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம எப்போதும் கீழ்ப்படுகிறபடி அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இது நம்ம இந்த வசனங்களை வந்து நம்ம அடிக்கடி நம்ம நினைவு கூறுகிறவர்களாக இருப்போம். அப்போ தான் அது நமக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும். இந்த நாளிலும் நம்ம எப்படி எந்த இன்னைக்கு எதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு அதிகாரம் அப்படி போகாமல் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத பகுதியை வந்து நம்ம இந்த நாளில் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து அவருடைய அவர் நமக்கு 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 தேவையான வார்த்தைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. சரி, இன்னைக்கு நம்ம வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வேத பகுதி, ஒரு நிகழ்வை நம்ம பார்ப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 10:38 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமாம், இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு. லூக்கா 10வது அதிகாரம் 38 42. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு. 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, மார்த்தாள் மரியாள். ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போகும்போது மார்த்தாள் வந்து ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க சிஸ்டர் மரியாள் வந்து ஏசப்பாவோட பாதத்தின் அருகே உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது மார்த்தாள் வந்து ஏசப்பாக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஏசப்பா, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன்னே உங்களுக்கு கவலை இல்லையா? என் சிஸ்டரை அனுப்பிச்சி விடுங்க, அவங்க வேலை செய்யாமல் அங்கேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிற வார்த்தைகள் இது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ ரொம்ப அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, தேவையானது ஒன்று தான். அதை மரியாள் வந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு ஏசப்பா மார்த்தாளை பார்த்து சொல்லுவார். நம்ம இது பார்க்கும்போது அந்த காலகட்டத்திலேயே மார்த்தாள் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்திருக்காங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு நாள் நம்ம நினச்சி பார்த்தா தெரியும் எவ்வளோ இன்னும் அதை விட எவ்வளோ பிஸியாக இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் இருக்குது.
ஒரு மாதம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா அந்த மந்த்து முடிஞ்சிடும். ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும், என்ன பண்ணுறோன்னே தெரியாது, அந்த டே முடிஞ்சிடும். அவ்வளோ நமக்கு செய்கிறதுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. நம்மளுடைய திங்ஸ்லாம் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது நம்ம ரொம்ப எப்போவுமே எப்படி இருக்கிறோன்னா ஒரு ஆக்குப்பைடாகவே இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிறது எல்லாமே எதுவுமே வந்து முக்கியம் இல்லாத விஷயங்கள் கிடையாது, எதுவுமே வந்து தேவையில்லாதது கிடையாது. நம்ம தேவையானதை தான் செய்கிறோம். ஆனாலும் நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, இதை விட நல்ல பங்கு, நம்ம செய்கிற காரியங்களை விட ஒரு நல்ல பங்கு எப்போவுமே ஒன்று இருக்குது. ஒரு பெட்டர் திங் இஸ் ஆல்வேஸ் தேர். ஜீசஸ் அதான் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு, குட் பார்ட். நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அதில் குட் பார்ட்டை வந்து மரியாள் தெரிந்து கொண்டார். அப்போது ஈசப்பா வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். அவர் எப்போவுமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்லுவார். தேவையானது ஒன்றே, எல்லாமே முக்கியம்தான், எல்லாம் நல்லது தான், ஆனால் இதை விட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு மேன்மையானது ஒன்று இருக்குது, அந்த மேன்மையானதை தேடுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மார்த்தால பார்த்து சொல்வார், நீ வந்து வேலை செய்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு நல்ல பங்கு இருக்குது. அது ஏசப்பா பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்குறது, அதை விட ஒரு நல்ல பங்கு. அதை வந்து மரியாள் செய்து கொண்டு இருக்கிறார். அது வந்து மற்ற வேலைகளை விட ரொம்ப பெஸ்ட்டானது. அப்போது ஏசப்பா சொல்கிறது, நீங்கள் நல்ல பங்கை தேடுங்க, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நமக்கு வந்து அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு நல்ல பங்கு இருக்குது, நமக்கு ஒரு குட் பார்ட் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியதில் ஒரு குட் பார்ட் ஆஃப் திங் இருக்குது. நம்ம அதை செய்கிறோமா, அதை நம்ம தெரிந்து கொள்கிறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நம்ம மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம செய்கிறதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் நம்ம செஞ்சிட்ருப்போம். நம்ம எதுவும் தப்பு செய்ய மாட்டோம். இன்ஃபேக்ட் நம்ம குட் திங்ஸ் தான் செஞ்சிட்ருப்போம். பட் ஸ்டில் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இஸ் இட் த குட் பார்ட், இதுதான் நல்ல பங்கா அப்படின்னு நம்ம வந்து நிதானிக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. சரி, அப்படி என்ன விஷயம் நல்ல பங்காக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நம்ம அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இதுதான் நல்ல பங்கு அப்படின்னு எனக்கு உணர்ந்ததை நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து மரியாளை பார்க்கும்போது, மரியாள் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். இந்த சிஸ்டர்ஸில் மரியாள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க. லாசரு இறந்தப்போ வந்து ஏசு கிறிஸ்து வந்து வருவார். அப்போ வந்து மரியாள் வந்து ஏசப்பா கண்ணீர் விடுவார். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா, மரியாள் வந்து ஏசப்பா பார்த்து எமோஷ்னலாக சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசும்போது ஏசப்பா வந்து கண்ணீர் விடுவார். மரியாளுக்கு வந்து ஏசப்பா மேலே ரொம்ப ஒரு அன்பை காட்டுறதுல வந்து ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு ஒரு பர்சனலாக ஒரு அன்பு வச்சுருக்கிற ஒரு ஸ்திரீ, ஒரு சிஸ்டர். அவங்க ஏசப்பா கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஒரு 2 இடங்கள் தான் இருக்கும் அவங்கள பற்றி. ஆனால் அந்த 2 இடத்துலையும் அவங்க ஏசப்பா கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க ரொம்ப ஏசப்பா மேலே அன்பு கூறுறத நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்நேகம், ஒரு ஒரு வாஞ்ச, ஒரு உண்மையான ஒரு அன்பை நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம விட்டு அது வந்து ஒரு நல்ல பங்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவ கூட தேவனோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. ஆனால் வந்து 2 பேர் வந்து தேவனுடைய சிநேகிதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று வந்து ஆபிரகாமை பற்றி ஒரு வசனம் இருக்கும். அவரை வந்து தேவனுடைய சிநேகிதன் ஆகிய ஆபிரகாம், தேவன் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். ஆனால்
அதுக்கப்புறம் உள்ளவங்க வந்து சொல்லியிருப்பாங்க தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தினார் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு சிநேகிதர்னா மோசஸ் சொல்லலாம். மோசஸை வந்து ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் தேவனோட பேசினவர் வேறு அவருக்கு முன்னாடியும் இல்லை அவருக்கு பின்னாடியும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தேவன் நமக்கு ஒரு தகப்பன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம அவருடைய சர்வன்ஸ் எல்லாமே ஓகே. ஆனால் அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல். ஏசு கிறிஸ்து கூட அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் இனிமேல் உங்களை சிநேகிதன் என்று அழைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சிநேகிதன் ஆகிறது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பு. காடோட ஃப்ரெண்டாகிறது, காடோட ஒரு சிநேகிதன் ஆகிறது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பு. அது நார்மலான இனிஷியல் ஸ்டெப் கிடையாது. நம்ம தேவனை நேசிப்போம், அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம், அவருக்கு பயப்படுவோம், எல்லாம் ஒன்று. ஆனால் அவரோட ஃப்ரெண்டாகிறது வந்து அடுத்த ஸ்டெப்பு. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம காட் கூட வச்சுக்க முடியும். அதுக்காக தான் தேவன் வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மளை வந்து பிள்ளையாக நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். காட் கூட நம்ம ஒரு ஃப்ரெண்டாக க்ளோஸாக நம்ம வந்து பழகிறதுக்கு, அவரை அணுகிறதுக்கு நம்ம வந்து பிரயாசப்படணும். ஏன்னா நம்ம இஃப் வி ஃபர்கெட் அபவுட் இட், நம்ம அதை அப்படி பண்ணலைன்னா வி ஆர் மிஸ்ஸிங் த குட் பார்ட், வி ஆர் மிஸ்ஸிங் த நல்ல பங்கு. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காட் கூட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஏசப்பா கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் ஒரு நல்ல பங்கு. சரி, ஒரு பெட்டர் பார்ட் அப்படின்னு நம்ம ஒரு நல்ல பங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ப்ரேயர் நம்ம சொல்லலாம். ப்ரேயர் இஸ் அ பெட்டர் பார்ட். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, அது வந்து இன்னும் நம்ம தேவன் கூட நம்ம அவருக்கு சமூகத்தில் இருக்க வைக்கிற ஒரு விஷயம். மரியாள் வந்து ஏசப்பா பாதத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஜெபம் வந்து நம்ம தேவனோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுகிற ஒரு நேரங்கள். அப்போ அது ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல பார்ட். ஸோ நம்ம அதை எவ்வளோ செய்கிறோம், ஒவ்வொரு நாள் நம்ம எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு வேதம் வந்து சொல்லுது. ஏசப்பா கூட இடைவிடாமல் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு, அதை நம்மளே வந்து நிதானித்து பார்ப்போம். நம்ம அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோன்னா நம்ம அதை வந்து நம்ம அதிகம் நம்ம வந்து தேவனோட நம்ம ஜெபிக்கிறதுல நம்ம நேரம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போது வந்து அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு நல்ல பங்கு. நம்ம எந்த விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம தேவன்கிட்ட நம்ம அதை குறித்து ஆலோசிக்கணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும். எதனால அவர்கிட்ட சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட அதை பற்றி நம்ம பேசணும். அவர் நம்மளுடைய ஃப்ரெண்டு. ஸோ நம்ம அவர்கிட்ட அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுகிறோம், நம்ம அதுக்கு டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு நல்ல பங்கு. நம்ம அதை நிச்சயமாக நம்ம செய்யணும், அதிகப்படுத்தணும். இதுக்காக தான் ஜெபிக்கணும் இல்லை, எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கொண்டு போய் நம்ம ப்ரேயர்ஸ் வைக்கணும், அவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். அது ஒரு நல்ல பங்கு. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து நல்ல பங்குன்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது வந்து ஒரு நல்ல பங்கு. ஏசப்பா சொல்வார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும், நம்மளுடைய வேலையாக இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு லைஃப் சுச்சுவேஷனாக வர்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் எல்லா சூழல் எல்லா காரியங்கள்லையும் நம்ம ஏதோ அது டெய்லி ரொட்டீனாக செய்யாமல் நம்ம அதில் தேவ நீதி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தேடி பார்க்கணும். இல்லைன்னா நம்ம அதை தேவ நீதியை நம்ம நிறைவேற்றுகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். மீகா 6:8 வாசிப்போம்.
இதில் சொல்லப்பட்டிருக்கோம், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவன் வந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னு இருக்கும். எல்லா நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில். ஆனால் அது அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதில் உள்ள ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் தேவன் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தது என்னென்னா, நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கட்டளைகள் படி செய்கிறீங்க, ஆனால் அதில் முக்கியமாக அதை நான் எதுக்காக கொடுத்துருக்கேன், அது என்னுடைய நியாயங்களை நிறைவேற்றுவதற்காக கொடுத்துருக்கேன். அப்போ அந்த நியாயங்களை நீங்கள் செய்யும்படியாக நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு யோசித்து பார்த்து செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதே போல் தான் ஏசப்பாவும் சொல்லியிருப்பார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் முக்கியமான பங்கு என்னென்னா, நம்ம செய்கிற விஷயத்தில் உள்ள தேவனுடைய நீதி என்ன, அந்த காரியத்தை குறித்து தேவனுடைய நியாயம் என்ன, அந்த நியாயத்தை நம்ம நியாயமாக செய்கிறோமா, இந்த விஷயத்தில் இதுதான் தேவன் எதிர்பார்க்குற ஒரு நீதி, தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு நியாயம், நம்ம அந்த நீதி நியாயத்தை நம்ம கரெக்டாக செய்கிறோமா, எந்த விஷயமா எடுத்துக்கிட்டோம், வேலை விஷயங்களாக இருக்கட்டும், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரை தேவனுடைய நீதி நியாயத்தை அந்த காரியங்களில் நம்ம நிறைவேற்றுறோமான்றதை நம்ம நிதானித்து அறியணும். அது ஒரு நல்ல பங்கு, முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு நம்ம தானியேலை பார்க்கலாம். தானியேலை என்ன பண்ணியிருப்பாங்க, அடிமைகளை அந்த வேற ஒரு ராஜ்யத்தில் கூட்டு போயிட்டு அங்கே ட்ரெயின் பண்ணும்படியாக அவங்களுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல ஒரு தேவ நியாயத்தை, ஒரு நீதியை அவர் ஃபாலோ பண்ணணும்னு அவர் நினைப்பார். நான் இந்த ராஜா உண்கிற இந்த போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை, அது என்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு அவர் அதில் உள்ள நியாயத்தை அவர் பார்த்து அதை உறுதியாக அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணார். அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் தேவனுடைய நியாயம் என்னவா இருக்கும், அந்த நியாயத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்து ஒரு நல்ல பங்கு நம்ம எதை யோசிக்கலான்னா, நம்மளுடைய இருதயத்தோட இப்போது நீதிமொழிகளில் ஒரு ஒரு இது சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு நிறையா செல்வம் இருக்கும், அதனால அவன் இருதயத்தை பார்த்து சொல்லுவானா, நீ உனக்கு நிறைய தோட்டங்களை ஏற்படுத்திக்கோ, அப்புறமா உனக்கு வர்ற ப்ரொவிஷன்ஸ் நிறையா வரும், அந்த விளைச்சலெல்லாம் அதை சேகரிக்கிறதுக்கு ஒரு பண்டக சாலையை ஏற்படுத்தி அதில் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு நான் என் ஆத்மாவுக்கு சொல்லுவேன், நீ போய் இலைப்பாரி இரு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ காட் சொல்லுவாரா, இந்த ராத்திரியில் உன் ஜீவன் போச்சுன்னா நீ சேர்த்து வச்சதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பார். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா, அவன் என்ன நினைக்கிறான், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் எனக்கு வர ஏர்னிங்ஸ் எல்லாம் நான் ப்ராப்பராக சேவ் பண்ணி வைக்கணும், ஒரு பண்டசாலையில் வைக்கணும், எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நான் உண்டு பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே ரொம்ப தப்பான விஷயங்கள் கிடையாது. ஒரு நியாயமாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அதை நான் சேர்க்கணும், அது சேஃப்கார்ட் பண்ணணும். அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இந்த இடத்துல யார் இல்லைன்னா காட் இல்லை. அவனுடைய இருதயம் இது எல்லா மனுஷர்களுக்கும், இதை நம்ம எல்லாருக்குமே அப்ளை ஆகும். நம்ம எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு திங் காட் அதில் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ தான் ஆரம்பிக்குது, கர்த்தருக்கு பயப்படும் போது தான் ஞானமே ஆரம்பிக்குது. அப்போ கர்த்தருக்கு பயம் இல்லாமல் செய்யப்படுகிற எல்லா காரியங்களிலும் அது எவ்வளோதான் நன்மையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும்
அது வந்து ஞானமே கிடையாது. அது வந்து அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லாதது தான். அப்போ நம்ம லைஃப்பில் நம்மளுடைய நல்ல பங்குன்னு நம்ம பார்க்கும்போது எல்லாத்துலேயும் யார் இருக்கணும்னா காட் இருக்கணும். அவரை அந்த விஷயத்தில் காட் என்ன விரும்புகிறாரு, நம்ம அவரை அதில் நம்ம தொடர்புபடுத்தி அவரை அதில் இன்வால்வ் பண்ணி நம்ம செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தில் வந்து இன்னொரு இதெல்லாம் நம்ம எப்போவுமே செய்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம இதெல்லாம் இப்போ நம்ம தியானிக்கிறோம், இதுதான் நல்ல பங்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தேடுறது, இந்த நல்ல பங்கை வந்து நம்ம எப்படி தொடர்ந்து பற்றி கொண்டே இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். வேதத்தில் வந்து அதுக்கு நல்ல ஒரு அடையாளம், ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது நம்மளுடைய லைஃப்ங்கிறது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி, ஒரு அத்லெட் மாதிரி நம்மளை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுற வந்து அந்த கோலை, அந்த ப்ரைஸை தான் மைண்டில் வச்சுக்கிட்டு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய கோல்ஸ், நம்மளுடைய ப்ரையாரிட்டி வந்து நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கும்போது நம்ம அந்த நல்ல பங்கு கிட்ட நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கோல்ஸ் என்ன, நம்மளோட ஓட்டத்தோட முடிவு என்ன, அந்த தேவராஜ்யம், அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ரட்சிப்புக்குள்ளே, அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்ம செல்லணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அவர் நமக்கு அழைப்பை நம்ம நிறைவேற்றி முடிக்கணுன்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். அப்படின்னு அந்த கோலை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், அவர் நமக்கு வச்சிருக்கிற நல்ல பங்கை நம்மளால் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த கோல்ஸ் வந்து ஒரு நல்ல பங்கு. நம்ம அதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அதை வந்து யோசிக்கணும். அதுக்கு ஒரு ஈஸி எப்படின்னா, ஏசப்பாவே சொல்லியிருப்பாரு, அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். நீங்கள் ஒவ்வொரு நாளையும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி என்னுடைய கோல் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம கோல்ஸ் வச்சுக்கணும். இன்றைக்கி நான் என்ன செய்யணும், அதாவது நமக்கு ஸ்பிரிச்சுவலாக நம்ம கோல் இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிவிடுவோம், மார்த்தாள் மாதிரி நம்மளுடைய வேலைகளில் நம்ம வந்து வில் கெட் லாஸ்ட். நமக்கு வந்து அந்த கோல்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இந்த நாள் நம்ம இவ்வளோ ஜெபிக்கணும், இவ்வளோ வேதத்தை நம்ம நினைவு கூறணும், இல்லை நம்ம அந்த மாதிரி சில கோல்ஸ் நம்ம வச்சுருக்கணும். தேவன் நம்மளை நம்ம நிச்சயமாக நம்ம கூட இடைப்படுகிற தேவன். ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவர் நம்ம கூட பேசியிருப்பார், விசேஷமாக பேசியிருப்பார். அப்போ அவருடைய நடத்துதலெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து கொள்ளணும். அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம அதை நிறைவேற்ற நம்மளால் முடியும். அப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய நல்ல பங்கு. தேவன் நமக்கு கொடுத்துருக்குற நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டார்கெட்ஸ்லாம் என்னன்றதை நம்ம அறிந்தவர்களாக இருக்கணும். அப்போ இதுதான் நமக்கு ஒரு நல்ல பங்கு. அதே மாதிரி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்மளுடைய கோல்ஸ் எல்லாம் நம்ம அதுக்காக பிளான் பண்ணுறது தான் வந்து அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம நினைக்கிற நினைவுகள்லாம் வந்து நம்ம அதுக்கிட்ட போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா ஒரு நல்ல பங்கு என்னென்னா, இங்கே மரியாள் வந்து ஏசப்பா பாதத்தில் மருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய வார்த்தையை கேட்பாங்க. அப்போது ஏசப்பா சமூகத்தில் இருந்துட்டு அவருடைய வசனத்தை நம்ம கேட்குறது, அந்த வசனம் தான் நமக்கு நல்ல பங்கு, த பெஸ்ட் பார்ட். இதில் வந்து ரொம்ப நம்ம முக்கியமாக யோசிச்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்மளே யோசிச்சு பார்ப்போம், நம்ம எவ்வளோ வார்த்தைகள் தேவனுடைய வசனத்தை நம்ம இன்னைக்கு நம்ம லாஸ்ட் பைபிள் ஸ்டடியில் நம்ம தியானித்த வசனங்களை இந்த கடந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ வாட்டி நம்ம நினைவு கூர்ந்திருப்போம், எவ்வளோ வாட்டி அதை நம்ம லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இல்லை லாஸ்ட்டு சண்டே நம்ம சர்ச்சில் நடந்த மெசேஜில் நம்ம தேவன் நம்ம கூட என்ன பேசினார், அதை வந்து நம்ம இந்த வீக்கில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா. இது எனக்கும் தான் பொருந்தும், ஏன்னா நானும் தான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் நிறைய நேரங்களில் மறந்துடுறேன்.
அப்போ நம்ம அந்த வசனங்களை வந்து நம்ம அந்த நல்ல பங்கை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம் அப்படின்னு நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம அதாவது சொல்லப்பட்டிருக்கோம், ஒரு இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது நம்ம வசனத்தை வந்து ஒரு மாடு வந்து ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் அது போய் உட்காந்துட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி தான் நம்மளுடைய நம்ம கேட்குற வசனங்களை நம்ம கேட்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே அதை நம்மளை உணர்த்தும். ஆனால் அதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் அது வந்து கிரியை செய்யும். ஏசப்பாவும் அவர் அந்த ஓமையில் சொல்லியிருப்பார், வசனம் வந்து வழி அருகே போட்ட விதை மாதிரி போயிடக்கூடாது, மறந்து கேட்டுட்டு உடனே மறக்குந்தா அது மாதிரி தான் ஆகிடும். நல்ல நிலம்னு தான் அந்த வசனத்தை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது காட்ஸ் வேர்டு வந்து ஒரு நல்ல பங்கு. அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நல்ல பங்கை வந்து எவ்வளோ தேடுறோம், ஒவ்வொரு நாள் நம்ம எவ்வளோ நேரம் நம்ம காட்ஸ் வேர்டை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் எவ்வளோ வசனங்களை அந்த நாளில் நம்ம நினைவு கூர்ந்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளுடைய கர்த்தருக்காக நம்ம சேவை செய்யணும், நம்ம நல்லது செய்யணும், நம்மளுடைய காரியங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பிரயாசப்படப்பட, ஆனால் அதை விட ஒரு நல்ல பங்கான இந்த வசனத்தை நம்ம நினைவு கூறுறதை நம்ம மறக்கிறது ரொம்ப ஈஸி. அது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவ சமூகத்தில் எப்படி மரியாதை அந்த வசனத்தை கேட்குறாங்களோ நம்மளும் நம்மளோட ஒவ்வொரு நாள் லைஃப்பில் தேவனுடைய வசனத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிமைண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸோ நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த நல்ல பங்குகள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம காடோட உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அவரோட ஒரு சிநேகிதரை போல் நம்ம அவர் கூட எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொரு நாள் நம்ம ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறோன்றது இட்ஸ் ஒரு நல்ல பங்கு. மரியாள் வந்து ஏசப்பாஸ் பாதத்தில் அமர்ந்து மரியாள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரிலேஷன்ஷிப் காட் ஜீசஸ் கூட வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிநேகிதர் போல் ஒரு எமோஷ்னலாக ஒரு அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப் காட் கூட வைக்கிறது வந்து ஒரு நல்ல பங்கு. அப்புறமா நம்ம அடுத்து பார்த்தது வந்து ஜெபம் ஏறெடுக்கிறது வந்து ஒரு நல்ல பங்கு. ஏன்னா அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்க முடியும். அடுத்து நம்ம பார்த்தா தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது வந்து ஒரு நல்ல பங்கு. ஏசப்பா சொல்லியிருக்கா, முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா நம்ம பார்த்தோம் நல்ல ஒரு இலக்கு கோல்ஸ் நம்ம வச்சுக்கிறது வந்து நல்ல பங்கு. ஏன்னா அதுதான் நம்மளை வந்து நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்க வைக்கும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல பங்கு. அந்த வசனத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒவ்வொரு நாள் அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எஃபர்ட்ஸ் எடுக்கிறோங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல பங்கு. கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது வந்து அன்பு. எல்லாத்த விட அன்பே பிரதானம்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்புக்கு நம்ம பிரயாசப்படுறோம். ஏசு கிறிஸ்து சொல்லிப்பாங்க, உன் முழு இதயத்தோன் முழு பலத்தோன் முழு ஆத்தோன் தேவனிடத்தில் அன்பு கூறு, அதே போல் உன்னிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறு, இதுதான் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி கொரிந்தியரில் பார்ப்போம், விசுவாசம் நம்பிக்கை அன்பை 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பிரதானம். ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது நம்மளுடைய அறிவு வந்து பெருகும். இப்போ இருக்கிற அறிவை விட அப்போ தெய்வ சமூகத்தில் இருக்கும்போது நம்மளுடைய அறிவெல்லாம் பெருகும், நம்ம விசுவாசம் அதிகமாகும். ஆனால் நம்ம இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அன்பு. அந்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அன்புள்ளவர்களாக இந்த பூமியில் நம்ம மாறி இருக்கிறோங்கிறது தான் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். அப்போ அந்த அன்பு வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப நல்ல பங்கு. ஒவ்வொரு நாள் நம்ம தேட வேண்டிய ஒரு நல்ல குட் பார்ட் என்னென்னா அந்த அன்பு. கடைசியாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிற நல்ல பங்கு வந்து கடவுளுடைய அன்பு. ஆகவே இவைகளை வந்து நம்ம இந்த நாள்லையும் நம்ம வந்து நினைவு கூர்ந்து கொள்வோம். ஏசு கிறிஸ்து மார்த்தால பார்த்து சொன்ன மாதிரி தான், மற்ற நீ அதிக காரியங்களுக்கு வச்சு கவலைப்பட, தேவையானது ஒன்று, முக்கியமானது ஒன்று, அந்த நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள்.
அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம லைஃப்லையும் ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்குரிய நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ளுகிறேன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொண்டே இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம லைஃப்பில் நம்ம காட் நமக்காக வச்சுருக்கிற திட்டங்கள் எல்லாம் நம்மளால் நிறைவேற்ற முடியும். ஏன்னா நம்ம லைஃப் ரொம்ப லிமிட்டட், ரைட்? நம்ம நினச்சி பார்க்குறதுக்குள்ளே நம்ம இயர்ஸ் எல்லாம் ஓடி போயிடும். அப்போ நமக்கு இருக்கிற லிமிட்டட் பீரியடில் நம்ம அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை தெரிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.